ஹாய், இட்ஸ் வென்ஸ்டே மார்னிங். இப்போ நல்லா ஒரு மணக்க நரசூஸ் காஃபி தான் நம்ம ரெசிப்பியாக பார்க்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் எத்தனை டேபிள் ஸ்பூன், ஒரு டம்ளருக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் தான் போடணும் காஃபி பவுடரு. அதுக்கு தகுந்த மாதிரி நான் வந்து போட்டிருக்கேன். ஸோ இப்போது மறுபடியும் பாலை ஒரு 5 நிமிஷம் லேட் ஆகிடுச்சுன்னா கூட அந்த ஹீட் குறைஞ்சிடும். மறுபடியும் ஃப்ரெஷ்ஷாக ஊற்றும் போது ஒருக்கா லைட் ஹீட் பண்ணி அதுக்கப்புறம் எடுத்து ஊற்றணும் எப்போவுமே நரசூஸ் காஃபிக்கு. அப்போ தான் நல்லா அது நல்லா சிக்கரியோடு மிக்ஸ் ஆகி நல்லா வரும். இப்போ பால் வந்து அந்த பவுலில் இருக்க காஃபி தூளோட ஒன்றா ஊற்றிடலாம். ஊற்றிட்டு அதுக்கப்புறம் நல்லா மூடி வச்சுருங்க. பால் காய்ச்சின பாத்திரத்துலேயே மூடி வச்சாலும் சரி, இல்லை தனியாக ஒரு பிளேட் போட்டு மூடி வச்சாலும் ஓகே தான். நல்லா மூடி வச்சிடணும். மூடி வச்சு ஒரு 10 நிமிஷம் கழித்து எடுத்திங்கன்னா நல்லா டிகாஷன் இறங்கி இருக்கும். அப்போது நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாக நல்லாயிருக்கும், நல்ல வாசமாக இருக்கும் காஃபியும் கூட. இப்போ நம்ம காஃபியை வடிச்சிக்கலாம் சர்க்கரை போட்டு. சுகர் வந்து உங்களுக்கு தேவையான அளவு. மணக்க நரசூஸ் காஃபி ரெடி.